இங்க சில ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, வேல பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேல பார்த்துட்டு இருக்கும்போது, ஒருத்தர் ரோல் ட்ரில்லர் மிஷின வச்சு ரோட பேத்து எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அந்த இடத்துல அந்த பிளட் மாரி வந்தோனே, இவரு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த மிஷின ஏதோ ஒண்ணு அப்படியே இழுத்துட்டு போகுது. அப்படி இழுத்துட்டு போகும்போது, அந்த வேல பார்த்துட்டு இருந்தவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இழுத்துட்டு போயிட்டு மலையில இருந்து அவரு கீழ விழுந்துடுறாரு. அப்படியே இந்த சீன கட் பண்ணிட்டு ஒரு கேரவீன காமிக்கிறாங்க. அந்த கேரவீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைட்டா ஆடுது. அப்போ அங்க ஒரு ஆள் வந்துட்டு கேரவீனுக்குள்ள எட்டி பார்க்குறான். "டேய் யாராவது உள்ள இருக்கீங்களாடா?" நாங்க உள்ள யாருமே இல்ல. அதாவது இது ஒரு டெவலப் ஆயிட்டு வர சிட்டி. இப்பதான் மக்கள் அங்க இடம் வாங்கி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், "மாமே எல்லா பொருளும் காலையில இருந்து ஆடிட்டே இருக்குடா. ஒண்ணுமே புரியலடான்னு" பேசிட்டு இருக்கும்போது, எதையோ கீழ பார்க்குறானுங்க. லைட்டா அங்க இருக்கிற மண்ணெல்லாம் கழிச்சிட்டு பார்க்குறானுங்க. அப்படி பார்த்தா ஹெட்லைட் ஆன் ஆன மாரி ஒரு முள்ளு கார் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு. அது இவனுங்க பார்த்துட்டு என்னமோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்க வேகமா குதிரையில அவனுங்க ஃபேமிலிய போய் அலாட் பண்ணலான்னு போறானுங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த குதிரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதியிலே நின்றுது. அதுக்கு மேல போக மாட்டுது. இவனுங்களும் டேய் என்னடா இது போவே மாட்டுது போன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்துறானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குதிரை இவனுக்கு 2 பேரும் கீழ தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுது. அப்படி 2 குதிரையும் ஓடி போயிட்டு இருக்கும்போது ஒரு குதிரையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான ஜந்து அப்படி இழுத்துட்டு போகுது. அது இவனுக்கு 2 பேரும் பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுறானுங்க. அந்த ஜந்து இவனுக்கு 2 பேரும் அட்டாக் பண்ற மாதிரி வந்த உடனே இவனுங்க அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க நடக்கிற சத்தத்தை வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே இவனுங்க அட்டாக் பண்ண வரும் போல. இவனுக்கு ஒரு சர்வான இடத்துல குதிச்ச உடனே அந்த ஜந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கல்லுல முடி செத்து போயிடுது. இவனும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட அது செத்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி இங்க பின்னாடி வந்தா நீ சத்தன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்துறான். அப்ப பின்னாடி யாரோ ஒரு லேடி இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கறாங்க. இவனும் திரும்பி பார்த்துட்டு ஓ நீயான்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப அந்த லேடி என்ன பண்றாங்கன்னா அந்த மான்ஸ்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன கண்ட்ராய்வு எதுன்னு கேட்டுட்டு அந்த மான்ஸ்டரோட முழு உருவத்தை பார்த்தா ஷார்க்கும் ப்ளூ வேலும் கலந்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லா தான் எடுத்து வைக்கிறாங்க. ஒரு இடத்துல நிறைய கல்ல தூக்கி போட்டு அந்த மான்ஸ்டரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வர வச்சு 2 பேரும் பாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செய்றாங்க. செஞ்சு அந்த பாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்த வச்சு அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறாங்க. அந்த மான்ஸ்டர் அந்த பாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணுக்குள்ள இழுத்துக்குது. அப்படி இழுத்த உடனே இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷமா எடுத்து ஒருத்தர் என்ன சொல்றான்னா மண்வெட்டி வாங்க சத்தாண்டான்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்ச உடனே அந்த பாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெடிச்சிடுது. அப்படி வெடிச்ச உடனே அந்த ஜந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேர்ந்து வெடிச்சு செத்து போயிடுது. திருப்பியும் அதே மாதிரி அந்த பாம்பை பத்த வச்சு அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறான். அப்படி தூக்கப்பட்ட உடனே அந்த மான்ஸ்டர் அந்த பாம்பை மண்ணுக்குள்ள இழுத்துக்குது. ஆனா இந்த வாட்டி என்ன ஆகுதுன்னா அந்த பாம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இழுத்த உடனே அந்த மான்ஸ்டர் டப்புன்னு அந்த பாம்பு தூக்கி போட்டுருது. அந்த பாம்பு பறந்து வந்து இவங்க பாருக்கு பின்னாடி வச்சிருந்த கொஞ்சம் பாம்புல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உளுந்துடுது. அப்படி உளுந்த உடனே அங்க இருந்த எல்லா பாம்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆயிடுது. இவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும் போது ஒரு 3 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா பாறையில இருந்து இறங்கி கீழே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அந்த மான்ஸ்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்க வந்துடுது. இப்போ யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடாம ஒரே இடத்துல அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அந்த பாறை மேல இருக்கிறவங்க மட்டும் இந்த பக்கம் அந்த மான்ஸ்டர் டைவர்ட் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு கத்துன உடனே அந்த மான்ஸ்டர் பொறுமையா மண்ணுக்குள்ள போகுது. அவன் ஃப்ரெண்டும் வாடா போலான்னு உடனே இரு வெயிட் பண்ணாது நீங்க போலான்னு சொல்லிட்டு வேகமா ஒரே ஒரு பாம்பு மட்டும் கையில எடுத்துட்டு அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அது பார்த்தா பெரிய மலையோட எட்ஜ் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. இவங்கிட்ட இருந்த ஒரு பாம்பையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டருக்கு பின்னாடி தூக்கி போட்டுறான். இப்போ அந்த மான்ஸ்டர் இவங்கிட்ட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம வேகமா வந்துட்டு இருக்கு. இவன் கரெக்டா கிட்ட வந்த உடனே ஒரு ஜம்போ போட்டுறான். அந்த மான்ஸ்டரும் மலையில இருந்து கீழே விழுந்து அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிச்சு செத்து போயிடுது. இவங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி அங்க இருந்த எல்லா மான்ஸ்டரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே போட்டு தள்ளிடுறாங்க. போட்டு தள்ளிட்டு இவன் ஃப்ரெண்டும் நைஸ் ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு போற மாதிரி காமிச்சு இந்த ஒரு ஸ்டோரி முடிக்கிறாங்க. இந்த மாதிரி கதைகளை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.